கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவிற்கு பிடித்தமான 2 சொட்டுக்கள், அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவிற்கு மிகவும் பிரியமான 2 அடையாளங்கள் என்று ஒரு 4 விஷயத்தை இந்த ஹதீஸிலே நமக்கு சொல்லி அறிமுகப்படுத்தி தருகிறார்கள். இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அபி உமாமா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இந்த ஹதீஸ் திருமதி ஷரீஃபில் 1669வது செய்தியாக பதிவாகி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸ ஷைஉன், எந்த வஸ்துவும் இல்லை, அஹப்ப இலல்லாஹி தஆலா, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவிற்கு பிடித்தமானதாக இல்லை, மின் கத்ரத்தைனி வாசரைனி, 2 சொட்டுக்களை தவிர, 2 அடையாளங்களை தவிர என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 2 சொட்டுக்கள் என்றால் துமூஇன் மின் ஹஷியத்தில்லா. முதல் சொட்டு எதுவென்றால், அல்லாஹ்வினுடைய பயத்தின் மூலியமாக உங்களுடைய கண்களிலிருந்து வெளிப்படக்கூடிய கண்ணீர் துளிகள் என்று சொன்னார்கள். அந்த கண்ணீர் துளியினுடைய ஒரு சொட்டாக இருந்தாலும் அது அல்லாஹுக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்தையும் விட அந்த சொட்டு அல்லாஹுக்கு பிடிக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பொதுவாகவே இன்று அல்லாஹுக்கு முன்னால் அழுவதை விட மற்ற விஷயங்களுக்காக வேண்டி அழக்கூடிய அழுகைகள் தான் அதிகமாகவே இருக்கிறது. குடும்பத்திற்காக வேண்டி அழுகிறோம், வியாபாரம் நஷ்டமாயிருச்சுன்னா அழுகிறோம், அல்லது கஷ்டம் வந்தால் அழுகிறோம், நோய் நொடி வந்தால் அழுகிறோம், சீரியலுக்கு முன்னாடி சீரியலில் நடக்கக்கூடிய அந்த சென்டிமெண்ட் சீன்ஸ் வரும்பொழுது அழுகிறோம். இது போன்ற அல்லாஹுக்கு முன்னாடி அழக்கூடிய அழுகைகள் ரொம்ப குறைஞ்சிருச்சு. இன்னைக்கு துவா அப்படின்னு கையேந்துனா, முன்னொரு காலத்தில் பள்ளிவாசல்களில் நம்மளுடைய தாத்தாமார்கள் எல்லாம், முன்னோர்கள் எல்லாம் பள்ளியிலே கரம் ஏந்தி துவா கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது முணுமுணுப்பு சப்தமாகவே இருக்கும். அதென்ன முணுமுணுப்பு சப்தம் என்றால், அல்லாஹ்விடத்தில் தேம்பி தேம்பி அழுவார்கள். சாதாரண பள்ளிவாசலாக இருக்கும் பொழுதெல்லாம் நம்ம பார்க்கலாம், தேம்பி தேம்பி அழுது அல்லாஹ்விடத்தில் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றினார்கள். அதனால் அவங்க திண்ணையிலேயே படுத்துட்டு 16-20 பிள்ளைகளை பெற்றுட்டு நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி நம்ம ஏசி ரூபுகள்லையும் ஏசி அறைகள்லையும் நம்ம இருக்கக்கூடிய நமக்கு ஒரு நிம்மதி என்பது ஒரு கேள்விக்குறியாகவே பல நபர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அல்லாஹு பாதுகாத்தால் புரிய வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம்ம இடத்துலேருந்து என்ன எதிர்பார்க்குறான்? எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட முதல்ல கேளுங்கிறான். முதல்ல என்னட்ட கேளு, அதுக்கப்புறம் நீ முயற்சி பண்ணு, அல்லாஹ் உனக்கு கொடுப்பான். இது முதல் பாயிண்ட். அல்லாஹ்ட்ட முதல்ல கேட்கணும், அதுக்கப்புறம் நம்மளுடைய முயற்சிகளை பண்ணணும். நம்ம கேட்ட அந்த அல்லாஹ்ட்ட கேட்ட அந்த விஷயத்தை நம்ம எப்படியெல்லாம் முயற்சி பண்ணுறோமோ அந்த முயற்சியின் வழியாக அல்லாஹ் அதில் ஹைரை வச்சிருந்தான் அப்படின்னா அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான்? எல்லா வகையான உதவிகளையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா செய்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொன்னாங்க, மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் ஒருவன் வருவான், அவனிடத்தில் நிறைய பாவச்சுமைகள் அதிகமாக இருக்கும். அந்நேரத்திலே அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா விசாரணைகளை எல்லாம் முடித்ததற்கு பிறகு அவனுக்கு எக்கச்சக்கமான பாவங்கள் இருப்பதின் காரணமாக அவனுடைய மனசிலே ஒரு சில ஊசலாட்டம் இருக்கும். என்ன ஊசலாட்டம் என்றால், அல்லாஹ் நம்ம நரகத்தில் போட்டுருவானோ அப்படிங்கிற பயத்தில் இருப்பான், நன்மையே இல்லையே அப்படின்ட்டு. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவனுக்கு மன்னிப்பை கொடுப்பான். என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், ஒரு நாள் அவன் பள்ளியிலே வந்து என்னிடத்தில் கரம் ஏந்தி துவா கேட்டுக்கொண்டு இருக்கின்ற பொழுது அவன் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்துச்சு. என்னை நினைத்து அவன் பயந்தான், என்னுடைய அதாபை நினைத்து அவன் பயந்தான்.
நரக வேதனையை நினைத்து பயந்தான், கபருடைய வேதனையை நினைத்து பயந்தான், என் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்தான். அந்த ஒரு சொட்டுக்காக இவன் சேகரித்து வைத்த அனைத்து பாவங்களை மன்னித்து இவனுக்கு நான் சுவனத்தை கொடுக்கின்றேன் என்பான் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா. கண்ணியமான பெருமக்களே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய வேலை என்ன தெரியுமா? நீங்க வரலாறு படிச்சு பாருங்க. அவங்க வேலையே அழுகிறதுங்க. அழுகிறதையே ஒரு வேலையா வச்சிருந்த ஒரு நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். அதை தவிர அவங்களுக்கு வேலை என்பதே கிடையாது. அழுது 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 தன்னுடைய தந்தை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அழுதே இவர் மௌத்தா போயிடுவாரோ அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. அழுதே மௌத்தா போயிடுவாரோ. இவங்க யாரை மிஞ்சிட்டாங்க அப்படின்னா, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தை மிஞ்சிட்டாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளை யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பிரிஞ்சு அழுததுனால அவங்களுக்கு கண் பார்வை போச்சுன்னு வரலாறு நம்ம படிக்கிறோம். கண் பார்வை அவங்களுக்கு போயிருச்சு. அல்லாஹ் மறுபடியும் அந்த கண் பார்வை மீட்டி கொடுத்தான், அது வேற. அவங்களையே மிஞ்சும் அளவிற்கு அழுத ஒரு நபி யாருன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க. அப்போ கேட்டாங்க, மகனே எதுக்கு இப்படி அழுகிற? ஒரு நபிகிட்ட கேட்குறாங்க, ஏன் இப்படி அழுகிற, என்ன ஆச்சு, எப்பொழுதுமே அழுதுகிட்டே இருக்கியே அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, வாப்பா, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் மத்தியில் ஒரு நூல் போன்ற ஒரு பாலத்தை வைத்திருக்கின்றான். பிரிட்ஜ் ஒன்று இருக்கு, நூல் போன்ற ஒரு பாலம். அந்த பாலத்தை யார் கடப்பாங்க அப்படிங்கிறத அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்றான். அல்லாஹுவை நினைத்து அழக்கூடியவர் அந்த பாலத்தை கடப்பார் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அதனால நான் என்னுடைய அழுகையில குறை வச்சுட்டேன்டா வலிக்கு விழுந்துருவனோ அப்படின்னு நினைச்சிட்டு நான் அழுகிறேன். இபுக்கி யா இபினி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. அப்பனா நல்லா அழுதுக்கம்மா அப்படின்னு சொன்னாங்களாம். வரலாறு நம்ம பார்க்கிறோம். நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் 24 மணி நேரம் நம்ம அழுகாட்டாலும் கூட அல்லாஹ்கிட்ட நம்ம கரம் ஏந்தி துவா கேட்கும் பொழுது அல்லாஹ்வினுடைய ஒரு விதமான பயம் நமக்கு வரணும். துவாக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா உலகத்தை எல்லாம் மறந்து நமக்கும் அல்லாஹுக்கும் உண்டான கனெக்டிவிட்டி அதற்குள்ள நம்ம போயிடணும். நம்ம அல்லாஹ்ட்ட பேசிட்டு இருக்கோம், அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு நாம் அல்லாஹ்விட்ட நம்ம கண்ணீர் வடித்து கேட்கின்ற பொழுது அந்த கண்ணீருக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பெரிய ஒரு மகத்துவத்தை அல்லாஹ் கொடுப்பான். அந்த கண்ணீர் அல்லாஹுக்கு பிடித்தமானது. அடுத்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ கத்ரத்தின் இரண்டாவது துளி என்ன தெரியுமா? தமின் துஹ்ராகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய பாதையிலே உங்களுடைய உடம்பிலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு சொட்டு இரத்தம் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வினுடைய பாதை என்பது அறப்போரை குறிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் போருக்கு போனாங்கல்ல, அதையும் குறிக்கும். இன்றைய காலத்தில் அது இல்லை, நடைமுறையில் இல்லை. ஆனால் இன்றைய காலத்தில் அது போன்ற ரத்தம் ஏதாவது உண்டா என்று பார்த்தால் இருக்கு. பள்ளிக்காக தொழுகைக்காக வந்துட்டு இருக்கோம். வரும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்கணும், ஏதோ ஒன்று நமக்கு நடந்து ஒரு சொட்டு ரத்தம் வந்துருச்சு. அந்த ரத்தம் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், அந்த ரத்தம் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். அல்லது ஒரு மதரசாவுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி போயிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் நமக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு இதாகி ரத்தம் வெளிப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த ரத்தம் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். ஒரு நோன்பு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அந்த நோன்பினுடைய நேரத்தில் அவனுக்கு வெளிப்பட்டுருச்சு, ஏதாவது ஒரு ரத்தம் வந்து ஒரு சின்ன ஒரு இது மூலியமாக வெளிப்பட்டுருச்சு அப்படின்னா அந்த ரத்தம் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். இதெல்லாம் அல்லாஹ்வினுடைய பாதையில வெளிப்படுத்தக்கூடிய ரத்தம். எதையெல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி நாம் செய்ய வேண்டும் என்ற ஆயத்தம் எடுத்து அந்த முடிவெடுத்து நாம் செய்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய அந்த ஆக்சிடென்டின் மூலியமாக நமக்கு வரக்கூடிய அந்த பிளட்டு, அந்த இரத்தம் அல்லாஹ்விடத்தில் மிகுந்த மரியாதைக்குரிய இரத்தமாக கணிக்கப்படுகிறது என்றார்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது 2 சொட்டுக்களினுடைய மகத்துவம். 2 அடையாளங்களை அல்லாஹ் நமக்கு அறிமுகப்படுத்தினான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மூலியமாக. ஃபஅஸருன் ஃபீ சபீலில்லாஹ், அதுவும் அல்லாஹ்வினுடைய பாதையிலே நீங்கள் செல்லக்கூடிய அந்த நேரத்தில், அல்லாஹ்வுடைய பாதை என்றால் ஒன்றை மட்டும் விளங்கி வச்சுக்கிற கூடாது. அல்லாஹ்வுடைய பாதை என்பது எல்லாமே அல்லாஹ்வுடைய பாதை தான். தொழுகைக்கு வர்றது அல்லாஹ்வுடைய பாதை, மதரசாவுக்கு போகிறது அல்லாஹ்வுடைய பாதை,
பயான் செய்யறதுக்காக வேண்டி போகிறது அல்லாஹ்வுடைய பாதை, கிராத் ஓதுறதுக்கு போகிறது அல்லாஹ்வுடைய பாதை, குழந்தைகளை கொண்டு போய் மதரசால விடுறது அல்லாஹ்வினுடைய பாதை, இப்படி எல்லாமே அல்லாஹ்வுடைய பாதை தான். ஒன்றை மட்டுமே அல்லாஹ்வுடைய பாதை என்பதாக சித்தரிக்கப்பட்டு இன்று பரவலாக பேசப்படுது. அது கிடையாது. அப்போ அந்த அடிப்படையில் அப்படி போகும் பொழுது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அந்த அடையாள சின்னங்கள், அந்த அடையாள சின்னங்கள் அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று என்று சொன்னார்கள். அடுத்து கடைசியாக சொல்லக்கூடியது மிக முக்கியமான ஒன்று. அது அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான், வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டான். கடைசியாக வரக்கூடிய அந்த அடையாளம் அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு தான் கொடுப்பான். அது என்னங்க? வஸருன் ஃபி ஃபரீலத்தின் மின் ஃபராயிதில்லாஹ், ஃபர்லான வணக்க வழிபாடுகளின் மூலியமாக நமக்கு ஏற்படக்கூடிய உடம்பினுடைய அடையாளம் தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிறைய நபர்களுக்கு சஜிதா செஞ்சு செஞ்சு நெத்தி காய்ச்சி போயிருக்கும், நெத்தி காய்ச்சி போயிருக்கும். இது அல்லாஹ்வா பார்த்து கொடுக்கறது. சில நபர்கள் என்ன செய்யறது, வேணும்டே போட்டு தேய்க்கிறது, நமக்கு அடையாளம் வரணும் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, நெத்தியை போட்டு தேய்க்கிறது. அப்படி கிடையாது. வளமையாக நாம் இபாதத்து செய்கின்ற பொழுது அல்லாஹ்வாக நம்முடைய உடம்பிலே ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய அந்த அடையாளங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், நம்மளே செக் பண்ணலாம். நம்மளுடைய கணுக்கால் காஞ்சு போய் கருப்பாக இருக்கும். என்ன காரணம்? அத்தையாத்தில் உட்காந்து 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 அந்த அடையாளத்தை அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கோம். நம்மளுடைய முட்டுகள் எல்லாம் பார்த்தா காஞ்சு போயிருக்கும், அது அல்லாஹ்வினுடைய அடையாளம். தொழுது தொழுது அதே போன்று நம்முடைய நெற்றிகளில் வரக்கூடிய அந்த அடையாள சின்னங்கள், இதெல்லாம் அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு என்னுடைய சமூகம் வரைக்கும் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் நிற்கின்ற அத்தருணத்திலே என்னுடைய உம்மத்தை மட்டும் எப்படி எல்லோரும் அடையாளம் கண்டுகொள்வார்கள் என்றால், இது போன்ற அடையாளங்கள் நாளை லைட்டாக மின்னும் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கூட்டத்தில் அது ஒரு லைட்டாக பளபளபள என்று அந்த அடையாளங்கள் எல்லாம் மின்னும். எல்லோரும் கேட்பார்கள், எல்லாம் மனிதர்கள் தானே, ஒரு சில கூட்டங்களுக்கு மட்டுமே நெத்தியில மின்னுது, முகத்துல மின்னுது, கையில மின்னுது, காலில் மின்னுது, இவர்கள்லாம் யார் அப்படின்னு கேட்கும் பொழுது இவர்கள்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத் என்பதாக பெருமையாக பேசப்படும் என்றார்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப இரண்டு அடையாளங்கள் மிக முக்கியமான அடையாளம். ஒன்று அல்லாஹ்வினுடைய பாதையிலே ஏற்படக்கூடிய அந்த அசர் என்று சொல்லக்கூடிய அடையாளம். ரெண்டு, நாம் ஃபர்லான வணக்க வழிபாடுகள் மூலியமாக அல்லாஹ்வாக ஏற்படுத்தக்கூடிய அந்த அடையாளம் அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தமானது. ரெண்டு சொட்டு அல்லாஹுக்கு பிடித்தமானது. அல்லாஹுவை பயந்து கண்களிலிருந்து வெளிப்படுத்தக்கூடிய அந்த கண்ணீர் துளி, அல்லாஹுவினுடைய பாதையிலே ஏற்படக்கூடிய அந்த உடம்பிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த ரத்தம் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான பெருமக்களே, எந்தெந்த அடையாளங்களை எல்லாம் எந்தெந்த சொட்டுக்களை எல்லாம் அல்லாஹுக்கு பிடித்தமானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களோ அந்த நாளுக்குள்ளேயும் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.